சோசியல் சயின்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் ஃபைவ் தான். ஸோ இந்த வீக்குரிய ஷெடியூல் வந்து நான் நேற்றே ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிற டாபிக் வரும். அதாவது சேர சோழர் பாண்டியர் 3 பேரும் வந்து இதில் வந்திருப்பாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு டெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ 30 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். எப்பயும் போல் வந்து நீங்கள் நேம் அண்ட் பிளேஸை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட 30 கேள்வியும் வரும். 30 கேள்வியை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வியூ ஸ்கோர் கொடுத்து உங்களோட ஸ்கோர்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் நிறைய பேர் வந்து எழுதியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து 20 டேஸ் தானே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு 4 டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதி பார்த்துடலாம். ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு வீக் அதாவது சண்டே வந்து நம்மளோட போலீஸ் எக்ஸாமோட ஃபுல் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ மற்ற நாள்லாம் நம்ம சோசியல் சயின்ஸோட டெஸ்ட் வச்சு சோசியல் சயின்ஸ் டாபிக் அட்லீஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து தென்னிந்திய அரசுகள் வச்சுருக்கோம். நாளைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சங்க காலம், அப்புறம் வந்து மராத்தியர்கள் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கேன். நான் நேற்று வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீக் ஃபுல்லாக அதாவது ஃப்ரைடே வரைக்கும் என்ன ஷெடியூல் வரும் அப்படிங்க என்னென்ன டாபிக் வரும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் கொடுக்குறேன் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை எழுதிட்டு இதோட ஃபீட்பேக் என்ன, இல்லை எது சம் கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கொஷின்ஸ் எழுதும்போது மேபி ஏதாவது சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வராமல் தடுத்துடுறேன் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போய் செக் பண்ணி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதே எக்ஸாமை தொடர்ந்து எழுதுங்க. நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. எப்போயும் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே எழுதுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்.